ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாஸ்டர் ஆஃப் அல்கமி அனிமேவோட எபிசோடு 13 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி தெளிவாக புரியும். ஓகே கைஸ், இன்னைக்கான எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லேயே பிரசிடென்ட் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பாக்ஸை கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, லிட்டில் ஃப்ரெண்டுக்கு என்னோட வாழ்த்துக்கள், நான் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஒரு மெடலை அப்ளை பண்ணிடுறேன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ தேங்க்யூ பிரசிடென்ட்னு சொல்றான். அப்ப யூபாபா வந்து நம்ம ஹீரோவோட தோல் மேல கையை போட்டுக்கிட்டு என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறான். இதை பார்த்த ஜோன் சிரிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவுக்கு எக்ஸாம் டெஸ்ட்டை எடுத்தவர் நம்ம ஹீரோவோட ஃபில் பர்னஸை செலக்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோவை அழைச்சிட்டு போறாரு. அப்ப நம்ம ஹீரோ கூட பிரச்சனை பண்ணவன் என்ன சொல்றான்னா, இவன் எப்படி தேர்ட் கிரேடு எலிக்ஸரை ரிஃபைன் பண்ணா, எனக்கு தெரிஞ்சு லீ ஃபேமிலி எக்ஸாமினருக்கு லஞ்சம் கொடுத்துருக்கணும், வெயிட் பண்ணி என்னோட ஃப்ரெண்டு வந்த உடனே நானும் சீக்கிரமா உன்னை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அதோட நம்மளுக்கு அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஃபில் பர்னஸ் இருக்கிற ரூமுக்கு போறான். அதை தான் காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்க ஃபில் பர்னஸ் எல்லாத்தையுமே வரிசையா பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப சென்டர்ல இருக்க ஒரு டேபிள் மேல 4 ஃபில் பர்னஸ் அடுக்கி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த பர்னஸ் கிட்ட தான் போறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ கூட வந்தவர் என்ன சொல்றாருன்னா, இது மாஸ்டர் லூவோடது, நம்ம வேணா அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் சரின்னு தலையாட்டுறான். அப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, இங்க இருக்க எந்த பர்னஸுமே ஹை கிரேட் இல்ல, ஆனா இதுல இருக்க ஏதோ ஒரு பர்னஸ்ல தான் என்னோட ஆஷ்வா இருக்கான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஒரு ஃபர்னஸை போய் தட்டி பார்த்துட்டு இது இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபர்னஸை பார்த்துட்டு இதுவும் இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாடா, என்னால் ஏன் அதை கண்டுபிடிக்க முடியலை, இது ரொம்ப விசித்திரமாக இருக்கேன்னு சொல்கிறான். இதையெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ கூட வந்தவர் என்ன நினைக்கிறாருன்னா, அல்கமிஸ்டுக்கெல்லாம் இங்கே கம்மியான அல்கமி ஃபர்னஸ் தான் இருக்குது, ஆனால் இவ்வளவு சீரியஸாக அல்கமி ஃபர்னஸை சூஸ் பண்ண யாரையுமே நான் இது வரைக்கும் பார்த்ததில்லைன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவுக்கு இதுக்கு முன்னாடி ஆஷ்வா கூட ட்ரைனிங் பண்ணதான் ஞாபகம் வருது. அப்போ நம்ம ஹீரோ 2 விங்ஸ் ரெட் கோல்டன் பில்லுன்னு ஒரு அட்டாக்கை ஆஷ்வா மேல யூஸ் பண்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, ஆஷ்வா நீ கேர்ஃபுல் ஆயிரு அப்படின்னு சொல்றான். அப்ப ஆஷ்வா அவங்கிட்ட இருந்த ஃபில் பர்னஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட அட்டாக்கை டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். அதுல நம்ம ஹீரோ கீழே வந்து விழுந்துடுறான். இதை பார்த்து ஷாக்கான ஆஷ்வா நம்ம ஹீரோவை போய் தூக்கி விடுறான். அப்ப நம்ம ஹீரோ தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டு நான் உனக்கான ஆப்போனன்ட் இல்லைன்னு சொல்றான். அதுக்கு ஆஷ்வா என்ன சொல்றானா, பிக் பிரதரால என்ன பீட் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு ஷூ வந்து குன்யூச்சன் ஆஷ்வா 2 பேரும் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதையெல்லாம் நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறான். அப்ப அங்க சைட்ல இருந்த ஒரு சின்ன ஃபர்னஸ் ஜொலிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தா நம்ம ஹீரோ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன ஃபர்னஸ் கிட்ட போறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ கூட வந்தவர் என்ன சொல்றாருன்னா, லிட்டில் ஃப்ரெண்ட் உங்களுக்கு முன்னாடி இருக்க ஃபர்னஸ் ஒரு கைவிடப்பட்டது, அதோட அடிப்பகுதியில் கிராக் ஆயிருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோ ஷாக் ஆகி இந்த ஃபர்னஸான்னு கேட்கிறான். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஃபர்னஸ்ல மெடிசினல் லிக்விடை ரிஃபைன் பண்ணும்போது அதோட குவாலிட்டி அதிகமாக இருக்கும், ஆனால் உங்களோட கண் பார்வையை நீங்க செக் பண்ணணும், நீங்க எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவா அந்த ஃபர்னஸோட அடிப்பகுதியில் பார்க்குறான். அங்கே ஒரு கிராக் இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, இந்த அல்கமி ஃபர்னஸோட சீக்ரெட் எப்படி இவங்களுக்கு தெரியும், இந்த ஃபர்னஸ் எல்லா மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸையுமே அப்சர்வ் பண்ணும், அப்பதான் அதோட கிராக்கை க்ளோஸ் பண்ண முடியும், அது மூலமா அதோட ஓன் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஃபர்னஸை எடுத்துக்கிட்டு நான் இந்த ஃபர்னஸையே எடுத்துக்கிறேன்னு சொல்றான். அதை கேட்டு அவர் ஷாக் ஆயிட்டு சரின்னு ஒத்துக்கிறாரு. அதோட நம்மளுக்கு அந்த சீனை கட் பண்ணிட்டு இன்னொரு பிளேஸை தான் காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ கூட பிரச்சனை பண்ணவன் என்ன சொல்றான்னா, அவனோட பேரு குன்யூச்சன், அவன் அல்கமி கில்டோட எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டான், எனக்கு தெரிஞ்சு அவன் சீட்டிங் தான் பண்ணியிருக்கணும்னு சொல்றான். இதை கேட்டு அங்க இருந்தவர் என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு சில ஸ்கில்ஸ் இருந்திருக்கலாம், அவனை நம்ம லின் ஃபேமிலியோட சேர்த்து பிடிக்கணும்னு சொல்றாரு. இதை கேட்டு அவன் என்ன சொல்றான்னா, இம்ப்ரூவ் பண்ணப்பட்ட ஹுவான் லிக்யூட அந்த ஹுவான் டானும் லீ ஃபேமிலியோட ஸ்டோர்ல இருந்து தான் வெளியே வந்ததுன்னு என்னோட ஃபாதர் நினைக்கிறாரா, இதுக்கும் அந்த பையனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு கேட்கிறான். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட ஒரிஜினல் பிளானை தான் நம்ம செயல்படுத்தணும்னு சொல்றாரு. அதை கேட்டு அவனும் சரின்னு சொல்றான். அதோட நம்மளுக்கு அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ இருக்கிற பிளேஸை தான் காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த ஸ்மால் ஃபர்னஸ் ரொம்ப மோசமா இருக்கு, ஆஷ்வாவை வேக்கப் பண்ணணும், அதுக்கு நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸை அப்சர்வ் பண்ணணும், ஆனால் இங்கே சில பீப்புள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லீ ஃபேமிலியோட மெடிசினல் ஹாலுக்கு தான் வர்றான். அங்கே வந்த ஹீரோ ஹானை தான் தேடி பார்க்குறான், ஆனால் அவங்கள அங்கே காணும். அப்போ ஹான் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டே அந்த இடத்துக்கு வர்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லீ ஃபேமிலியோட ஃபார்மசியில் பிரச்சனை நடக்குது, நீ போய் அதை பாருன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறோம். அதோட அந்த எபிசோடும் முடியுது. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.